ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் திரைப்படம்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தை சொல்லுவேன். ஏன்னா இந்த திரைப்படத்தை பத்தி பெருசா யாரும் பேசினா கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ சவுத் கொரியால வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அவனோட பையனும் ஒய்ஃபும் நார்த் கொரியால வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படி அவன் ஒய்ஃபையும் பையனையும் சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு வந்தானா இல்லையானுங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைன். கண்டிப்பா இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது நிறைய இடத்துல நீங்க உடஞ்சு போயிருவீங்க. இந்த திரைப்படத்தோட பேரு கிராசிங். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான கிம்ம காட்டுறாங்க. நம்ம கிம் நார்த் கொரியால ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். நார்த் கொரியால தான் வேலை பார்க்கறனாலும் இவனோட வாழ்க்கை அங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. டெய்லி சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு சாயந்தரம் ஆனது வீட்டுக்கு வந்து அவன் வளர்க்குற நாய்க்குட்டியோடையும் அவனோட பையனோடையும் ரொம்ப சந்தோஷமா ஃபுட்பால் விளையாடுவான். இந்த மாதிரி இவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்பவே இரும்பிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் டாக்டர் கிட்ட போலாமான்னு கேக்குறான். ஆனா உங்க வைஃப் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, உங்க ஃப்ரெண்டு சைனாக்கு போயிருந்தார்ல அவர் வந்துட்டாராமா, ஈவினிங் நம்ம பையனை கூட்டிட்டு உங்க ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வாங்கல அப்படின்னு சொல்ல, இங்க இருந்து கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறான். அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா சைனால இருந்து நிறைய பொருட்களை இல்லீகலா நார்த் கொரியாக்கு எடுத்துட்டு வந்திருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னு நம்ம கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஃப்ரெண்டுமே, ஏய் நான் நிறைய பொருட்களை சைனால இருந்து இங்க இல்லீகலா எடுத்துட்டு வந்திருக்கேன், இத பத்தி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதடா, இதை பாத்தியா ஒயின், இந்த ஒயினால நீ குடிச்சிருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கிம்மோட பையனையும் கிம்மோட ஃப்ரெண்டோட பொண்ணான மின்சுனியும் காட்டுறாங்க. நம்ம மின்சுனும் கிம்மோட பையனும் சொல்ல போனா ஒரு பப்பி லவர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தவங்கள ஒருத்தங்க அவ்வளவு பிடிக்கும். மின்சுனும் அவங்க அப்பா தனக்கு என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு வந்தான்ங்கிற விஷயத்த கிம்மோட பையனுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. இவங்களா சேர்ந்து சைனால இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு ஃபுட்பால் மேட்சோட கேசட்டை அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து பாக்குறாங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா கிம் வழக்கம் போல சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு அவங்க கம்பெனிலேயே ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருப்பாங்க. அந்த மேட்ச்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி அவன் டீமுக்காக ஜெயிச்சு கொடுத்துட்டு இந்த விஷயத்த அவன் பையன்கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் சொல்லலான்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு ஓடி வரான். ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் ஒய்ஃபுக்கு சுத்தமா உடம்பே முடியல. அவ ரொம்ப சீரியஸா இருக்கா. தயவு செஞ்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, இப்ப நம்ம கிம்மும் அவன் ஒய்ஃப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது தான் தெரியுது அவங்க ஒய்ஃபுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. டாக்டருமே நம்ம ஊர்ல டியூபர்குலோசிஸ்க்கு மருந்து கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், உங்க ஒய்ஃப் வேற பிரெக்னெண்டா இருக்காங்க, உங்க ஒய்ஃப் நீங்க தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஊர் ஃபுல்லா இருக்கிற எல்லா கடைக்கும் போய் இந்த வியாதிக்கு மருந்து இருக்கான்னு எல்லார்கிட்டயும் போய் கேக்குறான். ஆனா மருந்து அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் ஒய்ஃபோட நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகிட்டே போகுது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அடிக்கடி சைனாக்கு போவான்ல, அவன் அந்த மாதிரி அடுத்த வாட்டி சைனாக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கான மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துரு மச்சான் அப்படின்னு சொல்ல, அவனோட ஃப்ரெண்டு இதுக்கு ஓகே சொல்றான். ஆனா இங்க இருந்து கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் ஃபேமிலியோட உட்கார்ந்து சைனால இருந்து கொண்டு வந்த சீடியை போட்டு படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா ஆர்மிக்காரங்க வந்து கிம்மோட ஃப்ரெண்ட போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. கவர்மெண்ட் விஷயமா பாக்குறதுக்கு ஒன்ன சைனாக்கு அனுப்புனா அங்க போய் நீ பைபிள் எல்லாம் கொண்டு வரியா, வீட்டுக்கே நீ துரோகம் பண்றியான்னு அவனை அடிச்சு இழுத்து அப்படியே பிரிசன் கேப்பு கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சவன நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா மன போல நம்பிட்டு இருந்ததே அவன் ஃப்ரெண்ட தான். சரி நம்ம ஒய்ஃப் இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா கூட சமைக்கிறதுக்கு ஒரு பொருள் கூட இல்ல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ண அடுத்த நாள் அவங்க வீட்டுல கறி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. கிம்மோட பையனுக்கு அந்த கறி ரொம்பவே பிடிச்சிருக்கு. கிம்ம பார்த்து, அப்பா இந்த கறி எங்கப்பா வாங்குனீங்க, இவ்வளவு சூப்பரா இருக்கு, இருங்க நம்ம நாய்க்குட்டிக்கு போய் இதை நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கிம்மோட பையன் போய் வெளியே போய் பார்த்தாதான் தெரியுது அங்க நாய் கிடையாது. அதுக்கப்புறமா தான் கிம்மோட பையனுக்கு புரியுது இவன் சாப்பிட்டுட்டு இருந்ததே அவனோட நாய்க்குட்டியை தான். இதை தெரிஞ்சவன கிம்மோட பையன் பயங்கர கோவமாறான். நீங்க எப்படிப்பா இப்படி பண்ணலாம், என் நாய்க்குட்டி ஏன் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா கிம், நம்ம நாய்க்குட்டியை விட உங்க அம்மா வயிற்றுல வளர்ற குழந்தை தான் எனக்கு முக்கியம், பேசாம சாப்பிடுன்னு அவன் பையனை திட்டிடுறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இங்கே இருந்தோம்னா நம்ம ஒய்ஃப் செத்துருவா, இதை சும்மா விடக்கூடாதுன்னு ஹீரோ இப்ப என்ன பண்றானா, அவனோட ஒய்ஃபை பார்த்து, கம்பெனிக்கு நான் 3 வாரம் லீவ் சொல்லிட்டேன், நான் பார்டரை கிராஸ் பண்ணி சைனாக்கு போய் அங்க சில கூலி வேலைகளை பார்த்து பணத்தை சம்பாதிச்சிடுறேன், அங்கேயும் உனக்கான மருந்தை வாங்கிட்டு 3 வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவேன், நம்ம வீட்டுல இருக்கிற டிவி எல்லாம் வித்து இந்த தானியத்தை நான் ரெடி பண்ணிருக்கேன், சோ இதை வச்சு நீ நான் வர வரைக்கும் மட்டும் சமாளிச்சுக்கோ, கண்டிப்பா நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா இந்த மாதிரி கிளம்புறாருங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு கிம்மோட பையனுக்கு மூஞ்சியே இல்ல. கிம்மோட பையனை பார்த்துமே, நீ கவலைப்படாத, நான் 3 வாரத்துல வந்துருவேன், அம்மாவை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ, உனக்காக நான் வரும்போது புது ஃபுட்பால் வாங்கிட்டு வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு குடும்பமா வாழலாம், அம்மாவை மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிம்
அங்கிருந்து போயிடுறான். இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா கிம் பார்டரை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வயசான ஆளு, தம்பி நீயும் தப்பிச்சுதான் போறியா? நானும் தப்பிச்சுதான்ப்பா போகணும், வா 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா ஒரு பொருளை மிதிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஆர்மிக்காரங்க வந்துடுறாங்க. அந்த தாத்தாவை அங்கேயே கொடூரமா சுட்டு கொன்னுறாங்க. ஆனா கிம் எப்படி அங்கிருந்து தப்பிச்சு அடுத்த நாள் காலையில எப்படியோ சைனாக்கு வந்துட்டான். சைனாக்கு வந்து பார்த்தா கொரியால இருந்து தப்பிச்சு வந்தவங்க நிறைய கூலிகள் அங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இப்ப ஒரு மரப்பற்றைக்கு வேலைக்கு போறான். அங்க வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நார்த் கொரியால வாழ்றதை விட இது ஒன்னும் கஷ்டமா இல்லைன்னு நம்ம கிம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். தினமும் சம்பாதிக்கிற காசை ஒவ்வொரு ரூபாயா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க கிட்டயுமே இந்த மருந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற ஒரு வயசான தாத்தாவுமே, தம்பி கவலைப்படாத, நாளைக்கு அந்த பார்மசிக்கு போனீங்கன்னா இந்த மருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு சம்பளமும் வருது. சரி இன்னைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற முடிவுல கிம் இருக்கான். ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா நார்த் கொரியால இருந்து நிறைய அதிகாரிகள் இவங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சு அங்க வந்துடுறாங்க. அங்கிருந்து நிறைய பேத்த புடிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா சோகம் என்னன்னா அவன் அந்த மாதிரி தப்பிக்கும் போது அவன் இவ்வளவு நாள சேர்த்து வச்ச பணமும் அங்க விழுந்துருது. இப்ப அங்க தப்பிச்ச எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. அங்கேயே இவங்க ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வரான். அவங்கள பார்த்துமே, கவலைப்படாதீங்க, நீங்க யார்கிட்ட வேலை பார்த்தீங்களோ அந்த ஆள் தான் என்ன அனுப்புனாரு. உங்க எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பு தரேன். நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நான் 1 லட்சம் வான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம கிம்முக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரின்னு அந்த ஆள் சொல்றதை செய்யறதுக்கு கிம் முடிவு எடுக்கிறான். இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம கிம்மோட ஃபேமிலியை கட்டுறாங்க. கிம் வாங்கி கொடுத்த எல்லா பொருளுமே தீந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம கிம்மோட ஃபேமிலிக்கு சாப்பிடறதுக்கு எந்த விதமான பொருளும் இல்ல. கிம்மோட பையனை பார்த்து, உங்க அப்பா 3 வாரத்துல வரேன்னு சொன்னாரு, அவர் இன்னும் வரல, 5 வாரம் ஆச்சு, என் உடம்புலயும் இதுக்கு மேல தெம்பி இல்ல, இந்த மோதிரத்தை நீ வச்சுக்கப்பா, இது உங்க அப்பா கல்யாணத்தப்ப எனக்கு ஆசாசியா போட்டது, எனக்கு எதா ஆச்சுன்னா இதை வச்சு நீ பொழைச்சுக்கோன்னு சொல்ல கிம்மோட பையன் அவங்க அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழுகுறான். இதே நேரத்துல கிம்ம சைனால காட்டுறாங்க. இவங்களை கூட்டிட்டு போன அந்த ஏஜென்ட் என்ன சொல்றானா, அங்க ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் ஜெர்மன் எம்பசி, அங்க மட்டும் போயிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு பயங்கரமான பாதுகாப்பு. ஆனா அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்ல, நான் வண்டியை அங்க நிறுத்தின உடனேயே நீங்க குடுகுடுன்னு அந்த எம்பசிக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்ல இப்ப வண்டி அந்த இடத்துக்கு நிக்குது. இவங்களும் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த எம்பசிக்குள்ள போயிட்டான். ஆனா இவங்க கூடயே ஒரு லேடி வந்திருந்திருப்பாங்க. அவங்க கை குழந்தையோட சைனாக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப மட்டும் அவங்கள சைனாக்காரங்க புடிச்சிட்டு போனாங்கன்னா அந்த லேடியும் அந்த கை குழந்தையும் திருப்பி பிரிசன் கேம்ப்லயே போட்டுருவாங்க. இதை நினைச்சு நம்ம ஹீரோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஜெர்மன் எம்பசிக்குள்ள கொண்டு வந்துடுறான். இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா கிம்மோட பையனை காட்டுறாங்க. அவன் வீட்டுல தான் எந்த விதமான தானியமும் சாப்பாடும் இல்லையில, அதனால சந்தைக்கு போறான். சந்தையில நிறைய குட்டி பசங்க பிச்சை எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தானியத்தை கொடுக்கறத கிம்மோட பையன் பாக்குறான். அதே மாதிரி கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு எல்லாத்துக்கிட்டே பிச்சை கேட்டு கொஞ்சம் பருப்பு எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா செத்து போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி செத்து போன உடனே கிம்மோட பையன் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே கிம்மோட நெய்பர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா கிம்மோட வைஃப ஒரு அனாதை பொண்ண மாதிரி கிம்மோட பையன் கண்ணு முன்னாடியே எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்த கிம்மோட பையன், உங்க காலில் கூட நான் விழுந்து கேட்கிறேன், எங்க அப்பா வந்துருவாரு, பிளீஸ் எங்க அம்மாவை இங்கே இருக்க விடுங்கன்னு சொல்ல, ஆனா கிம்மோட பையன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை அனாதை பொண்ணமா எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து கிம்மோட பையனுக்கு கண்ணெல்லாம் பயங்கரமா கலங்கிடுச்சு. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா ஜெர்மன் எம்பசில ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எது பேஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியால வாழ்ற மக்களோட வாழ்க்கை தரம் எவ்வளவு கேவலமா இருக்குங்கிறத பத்தின ஒரு இன்டர்வியூ தான். இந்த இன்டர்வியூல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் வானும் கொடுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சவுத் கொரியாக்கே அனுப்பிடுவாங்கன்னு சொல்ல இது கேட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா பொறுக்க முடியல. அங்க இருக்கிற மேலதிகாரி கிட்ட போய், சார் என்னோட இந்த 1 லட்சம் வானை கொடுத்துருங்க சார், நான் அப்படியே நார்த் கொரியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 1 லட்சம் வான் கொடுப்போம், ஆனா நீங்க சவுத் கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த 1 லட்சம் வான் உங்க கை கிடைக்கும், வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே, சார் என் ஒய்ஃபையும் பையனையும் நார்த் கொரியாவில் விட்டுட்டு வந்திருக்கேன், பணம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன், நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு பயங்கரமா கதறான். சரி நான் என் ஃபேமிலியை பாக்குறதுக்கு நான் வெளியே போறேன்னு இப்ப அப்படியே அந்த ஜெர்மன் எம்பசில இருந்து வெளியே போக பாக்குறான். ஆனா அங்கிருந்து சுத்தி இருந்த எல்லா மக்களும் இவனை கட்டுப்படுத்தி இப்ப இவனை பிளைட்ல ஏத்தி விட்டுறாங்க. இதே சமயத்துல நார்த் கொரியால கிம்மோட பையனை காட்டுறாங்க. கிம்மோட பையனுக்கு அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம ஒரு அனாதை மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அவனோட நெய்பர்ஸுமே உங்க சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கோ போய் இருப்பா அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மோட பையனும் கிடைச்ச வண்டியில ஏறி எப்பறம் சவுத் கொரியாவுக்கு போலான்ங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிம்மோட பையன் பணத்துக்காக என்ன பண்ணி இருந்திருப்பானா, அவங்க அப்பா ஒரு கோல்டு மெடல் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அந்த மெடலை வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சு சவுத் கொரியாவுக்கு போயிடலான்னு இவன் ஒரு பிளான் போட்டு இருந்திருப்பான். ஆனா
நார்த் கொரியால பணம் இல்லாம வாழ்றதை விட பேரண்ட்ஸ் இல்லாம வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கிம்மோட பையன் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனா கிம்ம மாதிரியே பேரண்ட்ஸ் இல்லாம அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அந்த சாப்பாடை அடிச்சு புடிங்கிறாங்க. இவன் இந்த மாதிரி அங்க நின்றுட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பையன், உனக்கு என்ன சவுத் கொரியாவுக்கு தானே போகணும், அதுக்கு நம்ம சைனா பார்டரை கிராஸ் பண்ணணும், நான் சைனா பார்டரை தாண்டி நிறைய வாட்டி போயிருக்கேன், எனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மு சாப்பாடு வாங்கி கொடுக்க இந்த பையன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் நம்ம கிம்மோட பையன் தனக்கு ரொம்ப பிடிச்ச தன்னோட காதலிய பிச்சைக்காரி மாதிரி பாக்குறான். அதாவது மின்சுன் பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பா. மின்சுனை பார்த்த உடனே கிம்மோட பையன் சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவ கால செப்பல் இல்லாதனால அவளுக்கு ஒரு செப்பலையும் வாங்கி கொடுக்கறான். இதெல்லாம் பார்த்த அந்த புரோக்கர் பையன், காசு உங்ககிட்ட இவ்வளவு இருக்காடா, எனக்கு ஏதாவது வாங்கி கூட, பிள்ளைய கேட்டா மட்டும் வாங்கி தெரியுங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பான். இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா கிம்ம காட்டுறாங்க. கிம் தான் ஃபேமிலிய எப்பரா காப்பாத்த போறங்க நினைச்சிட்டு இருப்பான். அப்பதான் கிம் கூட வந்த ஒரு தாத்தா என்ன சொல்றாருன்னா, எனக்கு நார்த் கொரியால ஒரு புரோக்கர் தெரியும், அவன் நம்பரை தரேன், அவன் மூலமா உன் ஃபேமிலிக்கு பணத்தை அனுப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கும் சவுத் கொரியா வந்தோன்னு ஒரு வேலை கிடைக்குது. தன்னோட முதல் மாச சம்பளத்தை நார்த் கொரியா ஏஜென்ட் மூலமா அவன் ஃபேமிலிக்கு அனுப்பலான்னு பாக்குறான். இப்ப பணத்தை அனுப்பின அடுத்த செகண்டே அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாதனால மருந்து போய் வாங்கலான்னு பார்மசி போறான். அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான் மருந்து கொடுப்போம், போய் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்களா, இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை தானே, நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் மருத்துவம் ஃப்ரீ தானே சார், இதுக்கு ஏன் சார் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்பதான் புரியுது, நார்த் கொரியால எதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதெல்லாம் இங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிருது, ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருதுன்னு நினைச்சு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ண அந்த புரோக்கர் பையன் மின்சுனையும் கிம்மோட பையனையும் பார்டர் கிட்ட கூட்டிட்டு வந்துடுறான். அவங்கள பார்த்துமே அந்த மலையை மட்டும் நீங்க ஏறி இறங்கிட்டீங்கன்னா நீங்க சைனாக்குள்ள போயிருவீங்க, சைனால இருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு சவுத் கொரியாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்ல அந்த புரோக்கர் பையனுமே, நீ தான் ஊரை விட்டு கிளம்ப போறீல, உன்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் இனி அங்க செல்லாது, அந்த பணத்தை எங்கிட்ட கூட அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவுல சண்டை வர ஆரம்பிக்குது. இப்ப கரெக்டா இந்த மாதிரி சவுண்ட் கேட்க அங்கிருந்த நார்த் கொரியன் சோல்ஜர் இதை பார்க்க அந்த புரோக்கர் பையனை அங்கேயே கொண்டு போட்டுட்டு நம்ம மின்சுனியும் நம்ம கிம்மோட பையனையும் பிரசன்ட் கேம்ப் கூட்டிட்டு போயிடுறாங்க. பிரசன்ட் கேம்ப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரிய வேண்டியது இல்ல, பூமியில இருக்கிற ஒரு நரகம் தான் அந்த பிரசன்ட் கேம்ப். சைனா ஆம்பளைகளால யாராவது கர்ப்பமாய் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட கருவை காலால் எட்டி மிதிச்சு கருக்கலைப்பு செய்வாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கிம்மோட பையனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம கிம்மையும் பின்சுனையும் குழந்தைகன்னு கூட பார்க்காம 24 மணி நேரமும் பயங்கரமான வேலை வாங்குவாங்க. மழை பெஞ்சா கூட அவங்க அப்படியே நிக்க வேண்டியதுதான். கிம்மோட பையனுக்குமே நான் இப்படியே செத்து போயிடலான்னு நினைக்கிறேன், நான் இப்படி செத்து போனா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட உடம்பு வீக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மின்சனோட முதுகுலியுமே ஒரு புண்ணு வர ஆரம்பிக்குது. அந்த புண்ணு இருக்கிறதுனால அவ சொரிஞ்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்த இன்னொரு பொண்ணு, எலித்தோல் எடுத்து இங்க வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மோட பையனும் ரொம்ப நாளா எலிக்கு தேடிட்டு இருக்கான். ஆனா எலி கிடைக்கல. ஆனா ஒரு நாள் இவனுக்கு எலி கிடைக்குது. எலி அப்படியே விரட்டிட்டே போனா நிறைய எலிகள் இவன் கண்ணில் படுது. என்னடான்னு பார்த்தா பிரிசன் கேம்ப்ல செத்து போன ஒரு குட்டி பொண்ணோட உடம்ப எலிகள் எல்லாம் போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல இருக்கிற ஒரு எலிய கொன்னு அதோட தோல் எடுத்து மின்சுனுக்கு இவன் அப்படியே வச்சு விட ஆரம்பிக்கிறான். இங்கிருந்து இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம கிம்ம சவுத் கொரியால காட்டுறாங்க. நம்ம கிம் தான் பையனும் ஒய்ஃபும் என்னைக்காவது கண்டிப்பா சவுத் கொரியாவுக்கு வந்துருவாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நிறைய பொருட்களை அவன் ஒய்ஃபுக்காகவும் அவன் பையனுக்காகவும் வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நார்த் கொரியால இருந்து அந்த புரோக்கர் கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த போன்ல என்ன தெரிய வருதுன்னா, உங்க பையன் பிரிசன் கேம்ப்ல மாட்டிக்கிட்டான், உங்க வைஃப் செத்து போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம கிம்முக்கு என்ன பண்றதுனே தெரியல, கதறி கதறி அழுகுறான். தான் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுங்கிற முடிவுக்கும் கிம் வரான். இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா பிரிசன் கேம்ப காட்டுறாங்க. பிரிசன் கேம்ப்ல மின்சனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. கிம்மோட பையனுமே தோல் வச்சதுக்கு அப்புறமா இப்படி இருக்குன்னு அந்த தோலை எடுத்து பார்த்தா மின்சனோட அந்த புண்ணுல இருந்து நிறைய புழுக்கள் நெளிஞ்சிட்டு வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவ செத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு நார்த் கொரியன் ஏஜென்ட் நம்ம கிம்மோட பையனை பார்த்து, டே நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நான் வரதுக்குள்ள இந்த சைக்கிள் பலபலன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு. ஆனா நம்ம கிம்மோட பையனுக்கு ஒரு ஆசை வருது. மின்சுனை கூட்டிட்டு ஒரு ரவுண்டு போனா எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு மின்சுனை உட்கார வச்சுட்டு அப்படியே சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கிறான். மின்சுன் என்ன சொல்றான்னா, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூட இப்படியே சைக்கிள்ல போனா எவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைச்சு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே சைக்கிள் இருந்து கீழே விழுந்து அவ அங்கேயே செத்து போயிடுறா. இது பார்த்தோன்னே கிம்மோட பையனால தாங்கிக்க முடியல. அவங்க அம்மாவை
எப்படி அனாதை பணம் மாதிரி எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் இவளையும் எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. நம்ம கிம் என்ன பண்ணிருப்பானா, நார்த் கொரியால இருக்கிற ஒரு ஏஜென்ட் கிட்ட பணத்தை கொடுத்து பிரிசன் கேம்ப்ல இருக்கிற அவன் பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிட்டு வரான். அந்த லேடியுமே நம்ம கிம்மோட பையனை பார்த்து, உங்க அப்பா தான் எனக்கு பணம் கொடுத்துருக்காருப்பா, இந்த மலையை தாண்டி மட்டும் அங்க போயிரு, எந்த சோல்ஜரும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க, சைனாக்கு போன உடனே ஒரு 10 நிமிஷத்துல ஒரு வேன் வரும், அதில் ஏறிடு அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மோட பையனுமே அப்பாவை பார்க்க போறங்கிற ஆசையில இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு வேன் வருது, அந்த வேன்ல இவனுமே ஏறான். அந்த வேன்ல ஏறினோடனே அந்த டிரைவரை பார்த்து, எங்க அப்பா வேணும் இந்த மாதிரி உங்களை கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு கேட்க, அந்த ஆளுமே என்ன பொழப்பு இல்லாமலையாட நான் வருவேன், உன் மேல ஓவரா நாத்தடிக்குது, சட்டையை மாத்திக்க அப்படின்னு சொல்ல இவனையும் சட்டைய அப்படியே மாத்திட்டு பழைய சட்டையை தூக்கி போடுறான். ஆனா பழைய சட்டையில அவங்க அம்மா கொடுத்த மோதிரம் இருக்கும், அதை அப்படி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மோதிரத்தை எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா கொடுக்கறதுக்காக அவ்வளவு கஷ்டத்திலையும் அந்த மோதிரத்தை விற்காம அவங்க அப்பாவுக்கு அதை மட்டும் பத்திரமா வச்சிருக்கான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா இந்த சைனா புரோக்கரோட வீட்டை கட்டுறாங்க. அந்த வீட்லயே ஒரு லேடி இருக்காங்க. கிம்மோட பையனுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த லேடியும் அவங்களோட கை குழந்தையும் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு சவுத் கொரியாவுக்கு போக ட்ரை பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா அப்ப 2-3 சோல்ஜர் சுட்டதுல இவங்க சாகாம அவங்களோட குழந்தை செத்து இருக்கும். எந்த குழந்தைய பார்த்தாலும் தான் குழந்தைதான் இதுன்னு நிறைய சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிம் அந்த புரோக்கருக்கு போன் பண்றான். அந்த புரோக்கருமே உங்க அப்பா பேசுறாரு பேசுப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வாய்ஸ் கேட்டோன்னு கிம்முக்கும் சரி கிம்மோட பையனுக்கும் சரி பயங்கரமான அழுக வருது. கிம் என்ன சொல்றாருன்னா, அந்த அங்கிள் சொல்றது அப்படியே கேள்றா, அவர் கூட சேர்ந்து எப்படியாவது நாளைக்கு மங்கோலியா வந்துரு, அப்பா நானும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ட்ரெயின் ஏறி இவங்க அப்படியே மங்கோலியாக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டிடிஆர் ஒருத்த வரான். அந்த டிடிஆர் கரெக்டா போய் கூடயே புத்தி சுவாதனம் இல்லாத அந்த அம்மாவை பார்த்து டிக்கெட் எங்க, இந்த டிக்கெட் கலெக்டர் கேட்க அவங்களுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு இந்த புரோக்கருக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. ஏன்னா சைனால நார்த் கொரியன் யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள பிரிசன் கேம்புக்கே அனுப்பிடுவாங்க. சோ இப்போ அவங்க அதெல்லாம் சமாளிச்சு ஒரு வழியா மங்கோலியா பார்டர் கிட்டே வந்துட்டாங்க. சைனா புரோக்கர் என்ன சொல்றானா, மங்கோலியாக்குள்ள கொஞ்சம் தூரம் போங்க, என்ன மாதிரி இன்னொரு புரோக்கர் வருவான், அவன் கண்டிப்பா உங்களை சவுத் கொரியா கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ மங்கோலியாக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அவன் பையனுக்காக நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் பையத்தினால பிரிசன் கேம்ப்ல இருந்ததுனால அவனுக்கு உடம்புல கண்டிப்பா சத்து இருக்காதுன்னு நிறைய சத்து மாத்திரையும் புரோட்டீன் மாத்திரையும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். நிறைய மாத்திரையை கொண்டு வரதை பார்த்து ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, இவன் இந்த மாதிரி ஸ்மகிள் பண்றான்னு நினைக்கிறான்ட்டு நம்ம ஹீரோவை அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவை என் பையனை பார்க்க போகணும், நான் மட்டும் போலினா என் பையன் தவிச்சு போயிடுவான்னு பயங்கர சண்டை போடுறான். அந்த சண்டையில பாஸ்போர்ட் அங்க விட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே இவன் அப்பாவின்கிறது தெரிய வந்துருது. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, பாஸ்போர்ட் இல்லாம எங்க நாட்டுக்குள்ள உங்களை விட முடியாது, உங்க பையன் வரன்னு தானே சொல்றீங்க, உங்க பையனை நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு டெம்பரவரியான பாஸ்போர்ட் வர வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மங்கோலியால இருக்கிற நம்ம கிம்மோட பையனை காட்டுறாங்க. அவங்க 3 பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது 3 சைனீஸ் வீரர்கள் கிட்ட இவங்க மாட்டிக்குவாங்க. கூட இருக்கிற லேடி நல்லா சைனீஸ்ல பேசி சமாளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த 3 சைனீஸ் வீரர்களும் துப்பாக்கி வச்சிருந்த பார்த்த உடனேயே மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த அம்மா, என் குழந்தை ஏன்டா கொன்னீங்கன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது கொரியன்ல இவங்க பேசணுன்னே அங்க இருந்து 2 பேத்தையும் அந்த சைனாக்காரங்க அவங்கள பிடிச்சு கொல்ல பாக்குறாங்க. ஆனா நம்ம கிம் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு மங்கோலியா பார்டருக்குள்ள எப்படியே வந்துடுறான். ஆனா நம்ம கிம்மோட பையன் ரொம்ப நேரமா மங்கோலியாக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் எந்த விதமான வண்டியும் அவங்க சொன்ன மாதிரி வரவே இல்லை. கடைசியா ஒரே ஒரு வண்டி மட்டும் வருது. ஆனா அதையும் இவனை ஏத்தாம அது பாட்டுக்கு போயிருது. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தான் பையனுக்கு என்னாச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பையனான கிம்முக்குமே குளிர் தாங்க முடியாம அப்படியே 2-3 நாளா அங்கேயே நடந்துகிட்டு இருக்கான். ஃபைனலா கிம்மோட பையன் கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. நார்த் கொரியால அவங்க அப்பா அம்மாவோடையும் மின்சனோடையும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தேங்கிற அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம கிம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, செத்து போன கிம்மோட பையனை அவன் கண்ணில் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே கிம்முக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வைஃபை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு வைஃபை இழந்துட்டான், அவன் பையனே இழந்துட்டான். நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு பயங்கரமா கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கான். ஆனா நம்ம கிம்மோட பையனோட பாக்கெட்ல அவங்க வைஃப் இவனுக்காக கொடுத்த ரிங்க அவன் பாக்கெட்ல பத்திரமா வச்சிருந்திருப்பான். அதை பார்த்த உடனே கிம் என்னமே கதறி கதறி எழுகிறாரு. இங்கேயே கிராசிங்கிறது திரைப்படம் ரொம்ப சோகமா ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான திரைப்படங்களை பார்க்கணும்னா மறக்காம நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை நான் பார்க்குறேன். பாய்.